ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிளானட். எபிக் கேம் லான்ச்சர் இந்த ஜூன் மந்த்துக்கான ஃப்ரீ 3D ஆசட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஏதாவது கேம் டெவலப் பண்ணுறீங்க இல்லைனா ஃபில்ம் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த 3D ஆசட்ஸை நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆசட்ஸ் கூடவே ஒரு லோகோமோஷன் ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் அன்ரியல் என்ஜினில் ஒரு பிளகின் மாதிரி ஒர்க் ஆகும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற ஆசட்ஸை டவுன்லோட் பண்ணலாமா வேணாமான்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் எபிக் கேம் லான்ச்சரோட மார்க்கெட் பிளேஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற மெனு யூஸ் பண்ணி ஃப்ரீ ஃபார் மந்த் டேபை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆசட்ஸை கொடுத்துருப்பாங்க. நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆசட் வந்து லோ போலி ஸ்டைலைஸ்டு ஏஷியன் என்விரான்மெண்ட். அதாவது நீங்கள் கார்ட்டூனில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டைலைஸ்டு லுக் இருக்கும். அப்படியே கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அன்ரியல் என்ஜினோட எந்தெந்த வேர்ஷனில் சப்போர்ட் ஆகும்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆசட் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை தேர்ட் பர்சன் கேம் மோடில் பார்த்தோம் அப்படின்னா இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே தெரியும். அதாவது இப்போ நீங்கள் வியூ போர்டில் பார்க்குற மாதிரி அந்த வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் அந்த ஃப்ளேமோட லோ போலி எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அந்த லோ போலி ஸ்டைல் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. இந்த 3D ஆசட்டில் நிறையவே டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இன்டீரியர் அப்படின்னு நம்ம பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. அந்த பில்டிங்கோட இன்டீரியர் டிசைனை அவங்க க்ரியேட் பண்ணலை. இருந்தாலும் அவுட்லுக் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் பேசிக்காக ஒரு கேம் டெவலப்பராக இருந்தீங்கன்னா இந்த ஆசட்டை உங்களோட கேமில் ஒரு லெவல் சீக்வன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆசட்டோட சைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 900 MB தான் இருக்கும். இந்த ஆசட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆசட் பேக்கில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கு, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆசட் வந்து மூவ் இட் மல்டிப்ளேயர் லோகோ மோஷன் சிஸ்டம். இது ஜஸ்ட் ஒரு பிளகின் தான். இதை நம்ம அன்ரியல் என்ஜினில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு கீழே இருக்கிற பை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்டை நம்ம பை பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட் பேஜில் கீழே இருக்கிற பிளேஸ் ஆர்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களோட லைப்ரரியில் ஆட் ஆகிடும். இதை நீங்கள் எப்போ வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி இதை நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து கூட இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் மற்ற ஆசட்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது நெக்ஸ்ட் மந்த்து கூட பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மந்தில் உங்களுக்கு தேவையான ஆசட்டை நீங்கள் பை பண்ணி வச்சா தான் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரிவ்யூ இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் இதில் ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இருக்கும். அதாவது ஒரு பிளகின் மாதிரி இருக்கும். இந்த இமேஜஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கேரக்டர்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் அப்படின்னு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆசட் யூஸ் பண்ணி ஒரு மல்டிப்ளேயர் கேமிங் சிஸ்டமாக க்ரியேட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ளூ பிரிண்ட்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆசட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இதில் இருக்கிற 3D ஆசட்ஸ் எல்லாமே டேரெக்டாக மெகா ஸ்கேன்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற 3D மாடல்ஸ் எல்லாமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான ரீசன் இந்த 3D மாடல்ஸ் எல்லாமே ரியல் வேர்ல்டுலேருந்து ஸ்கேன் பண்ண ஆசட் தான் இந்த பேக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற வெஹிக்கல் வந்து ஃபுல்லாக ரிக் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வெஹிக்கலை நம்மளால் மூவ் பண்ண முடியும். இதில் ஒரு கேம் மோடுக்கான மேப்பை கூட கொடுத்துருக்காங்க. இந்த கேம் மோடு வந்து டே டைமில் இருக்கும். இதை ப்ளே பண்ணும்போது ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபிக்ஸ் அக்யூரேட்டாக இருக்கணுன்றதுனால அந்த டயருக்கும் கிரவுண்டுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு சிமுலேஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்டோட சைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 3 GB இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசட் வந்து மாடுலர் டெம்பிள். இது ஒரு கிளாசிக்கான ஆசட் மாதிரி இருக்குது. இதில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில் 4K டெக்ஸ்டர்ஸோட PBR மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாடலோட ரியலிஸ்டிக் ஷேட் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது ஃபில்ம் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேம் டெவலப் பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த என்விரான்மெண்ட்டில் வால்யூமெட்ரிக் ஃபாக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த செட்டில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ஸில் கூட ரியலிஸ்டிக் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்டெக்ஸ் பெயிண்டிங் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த கிராஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டில் இப்போ நம்ம பார்த்த அந்த டெம்பிள் என்விரான்மெண்ட்டுக்கான மேப்பை தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராப்ஸும் தனியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது விக்டோரியன் ட்ரெயின் ஸ்டேஷன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கான சின்ன செட்டு மாதிரி தான் இருக்கும். இதில் பார்ட்டிகல் சிமுலேஷன் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலை. இருந்தாலும் இதோட லுக் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆஸ் யூஷுவல் ரியலிஸ்டிக் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்புறம் அந்த ஷேடோஸ் இது எல்லாமே ரியல் டைமில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ராடக்டோட சைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 1 GB இருக்கும். இதில் தேர்ட் பர்சன் கேம் மோடை நான் ஆக்டிவேட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே தென் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.